ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நீங்களாம் வந்துட்டு வெளியில் போகிறது வர்றதெல்லாம் வந்து பார்த்து பத்திரமா போகணும். அதாவது வெளி உலகம் வந்து ரொம்ப கெட்டு கிடக்கு. எப்படின்னா வீட்டில் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. வெளியில் போயிட்டோன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து இப்போ வெயில் நாள் தொடங்கிடுச்சு. இந்த வெயில் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகப்படியான வேர்வை சுரப்பிகளால் நமக்கு வந்து டயர்டு வரும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, காலையிலேயும் ஈவினிங் குளிக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்லா ஜூஸு, பழம் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க. காட்டன் கிளாத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்புறம் வீட்டை சுற்றி இந்த மாதிரி செடிகள் இதெல்லாம் நீங்கள் வைங்க, ரொம்ப நல்லது. காற்று நம்மளுக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். அதனால் வந்துட்டு அப்புறம் வீட்டில் வந்து ஜன்னல் இதெல்லாம் இருந்தால் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுவும் வந்துட்டு இயற்கை காற்று வீட்டுக்குள்ளே வரும். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தான் நம்மளை வந்து காப்பாற்றணும், உடம்பை பார்த்துக்கணும். அதனால் வந்துட்டு சேஃப்டியாக இருங்க. ஓகே. அப்புறம் இன்றைய வீடியோ பதிவு ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி கேட்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது பற்றின ஸ்டோரி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து புத்தர் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. தியானம் பண்ணுறப்ப அவருக்கு எப்பவும் என்ன பண்ணுவார்னா, அமைதியாக இருப்பார். அமைதியான சூழ்நிலையில் மன நிம்மதியாக நல்லா அழகாக இப்படி அப்படி செஞ்சுட்டு தியானம் பண்ணுவார். அந்த மாதிரி தியானம் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்து வழிபோக்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கமாக வந்தார். அந்த வழிபோக்கன் வர்றப்ப கேட்டார் புத்தர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறீங்கல்ல, இதனால் உங்களுக்கு வந்துட்டு என்ன நல்லது கிடைச்சது அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்டார். அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எப்போவும் காலையில் சாயந்தரம் பொழுதன்னைக்கும் அந்த டைமெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் உட்காந்து தியானம் பண்ணுவேன். ஏன்னா புத்தர் வந்துட்டு போதி மரத்தடியில் தான் அவருக்கு வந்து ஞானோதயம் பெற்றார். அவர் அதுலேருந்து அவர் வந்துட்டு தியானம் பண்ணுவார். அப்போ சொன்னார் புத்தர், இந்த மாதிரி நான் வந்து தியானம் பண்ணுறதுனால நான் என்னோட எதையும் எனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை வந்து சிலதை நான் வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவனுக்கு ஆச்சரியம், என்னது நீங்கள் வந்துட்டு தியானம் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், கடவுள் வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்றதுனால தங்கம் பொண்ணு பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்து மணி இப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் என்கிட்ட இருக்க சிலவற்றை இழந்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அதுக்கு புத்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் வந்து சிலவற்றை இழந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எதுவும் நல்லது கிடையாது, என்கிட்ட உள்ள சில தீயவைகளை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படியா, அது என்ன தீயவைகள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புத்தர்கிட்ட கேட்டான். உடனே புத்தர் சொன்னாரு, நம்ம கிட்ட இருக்க விஷயங்கள் வந்துட்டு பொறாமை, ஆணவம், ஆங்காரம், கோபம், இது வந்து கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீயது. இதை தான் நான் வந்து இழந்தேனே தவிர, நான் வந்து என்கிட்ட எந்த நல்ல விஷயத்துக்காகவும் இது வேணும் அது வேணும் கார் வேணும் பங்களா வேணும் சொத்து வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து தவம் இருக்கலை. நான் வந்து என்கிட்ட இந்த தியானத்தினால எனக்கு ஏற்பட்ட அமைதியினால நல்ல விஷயத்தினால நான் சந்தோஷம் இருக்கேன். அதனால நான் என்கிட்ட இருக்கிற இந்த தீயவைகளை தான் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னார். அப்படியா, அப்படி என்னென்ன தீயவைகளை இழந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன் கேட்டான். அப்போ புத்தர் சொன்னார், நீ வந்துட்டு கோவமா இருந்து பாரு, இப்போ நீ சிரிச்ச முகமா இருந்தீன்னா ஸ்மைல் பண்ற பேசுனா எவ்வளோ அழகா இருப்பாருங்களா, ஆனா வந்துட்டு நீ கோவப்பட்டு பாரு, உன்னோட முகம் கோரமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே வந்து அவன் என்ன பண்ணா, சரி நம்ம வீட்டில் போயிட்டு பார்ப்போம் கண்ணாடியில. புத்தர் சொன்னார், கண்ணாடியில உன்னோட முகத்தை பாருன்னு சொல்லிட்டு அவனே வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்தான். எப்படி பார்த்தான், கோவப்பட்டு பார்த்தான். கோவம்னா எப்படி தெரியுங்களா, இப்படி இருந்து கோவப்பட்டு பார்த்தான். அப்படி பார்க்குறப்ப அந்த கண்ணாடியில் அவனோட முகம் அவனுக்கே பயமா இருந்துச்சு. அவன் முகத்தை பார்த்தது பயந்துட்டான். அச்சோ, இவ்வளோ பயம் தரக்கூடியதா இந்த கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அவனை பார்த்தா பிடிக்கல. அவன் நல்லா அழகா ஸ்மார்ட்டாக இருக்கான். ஆனால் இந்த கோவப்படுற சமயத்தில் அவனை பிடிக்காம போயிடுச்சு. கண்ணாடியில் பார்த்தான். சரின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட வந்து சொன்னான், ஆமாம் புத்தர், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் கோவப்பட்டப்போ என் மூஞ்சி அசிங்கமாக இருந்தது, இதே நான் சிரித்து ஸ்மைல் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருந்தேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே. அடுத்ததா வந்து வேற என்ன இழந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அதுக்கு புத்தர் உடனே என்ன சொன்னாரு, ம் ஆணவம், ஆணவத்தை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னார். ஆணவம்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு அவன் சொன்னான். தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னாரு. நீ வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வ, பணம் பகட்டு, அதாவது யாரையும் மதிக்க மாட்ட, அதுதான் ஆணவம். போறான் பாரு பல்லக்குல, இவனை 4 பேர் தூக்கிட்டு போகணும், பல்லக்குல தூக்கிட்டு போகணும். அப்போ ராஜாலாம் வந்து ஊர்வலம் வரப்போ பல்லக்குல வராங்க இல்ல, அந்த மாதிரி இவனை பல்லக்குல தூக்கிட்டு போகணும், இவன் ஆணவம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னாரு. அப்போ ஓகே அப்படி அதையும் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது கால் மேல கால் போட்டுக்கிட்டு நீ வந்து தென்னாவட்டா உட்காந்துருப்ப, நீ வந்து திமிரா இருப்ப, அதுதான் வந்துட்டு யாரையும் மதிக்க மாட்டேன், அதுதான் வந்து ஆணவம்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னாருங்க. அப்புறம் அதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட கேட்டான். அதுக்கு புத்தர் சொன்னாரு, பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பொறாமையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். அதாவது இப்போ வந்து 2 பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நிறைய சொத்து, பங்களா, கார் எல்லாம் வச்சுட்டு இருப்பான், கார்ல போவான். அப்புறம் வந்துட்டு படிக்கிற பையன் இருப்பான், அவன் நல்லா படிக்கிறவனா இருப்பான், படிக்காத ஸ்டூடெண்ட் இருப்பான். அப்புறம் வந்துட்டு குழந்தைங்கலாம் வீட்டில் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு 2, 3 குழந்தைங்க இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் 2 குழந்தை தான், அது வேற விஷயம். ஆனால் ஒரு 3 குழந்தைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய குழந்தை, குழந்தை வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்க குழந்தை மேலே பொறாமைப்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட்டாக இருக்க குழந்தைக்கு தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு பாசத்தை கொடுப்பாங்க. பாசம் மீன்ஸ் ஒரு அக்கறைப்படுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த குழந்தைக்காக எதுவுமே அவங்க செய்யறது கிடையாது ஸ்பெஷலாக. அது மேலே கொஞ்சம் டேக் கேர். எப்படின்னா அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, சின்ன குழந்தைலையும், அதனால அக்கறைப்படுவாங்க. அதை பார்த்து அந்த குழந்தையோட அக்காவோ அண்ணனா இருக்கக்கூடியவங்க பொறாமைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து 2 பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணுவா, லவர் கிட்ட பேசிட்டு இருப்பான். அவள் ஃபோன் பண்ணுறது பார்த்தா இவளுக்கு ஒரு காண்டா இருக்கும். என்னடா இவன் வந்துட்டு இப்படி பேசுகிறாளே, இப்படி இருக்காளே, இவளுக்குலாம் லவ்வர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து இவ பொறாமை பண்ணுவான். அதுதான் வந்து பொறாமை. அந்த மாதிரி நீ பொறாமை குணம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொறாமை குணம் ஒன்றை அழிச்சிட்டு வரும். அதனால நீ என்ன பண்ண முடியும், சிந்திக்கிற செயல் இருக்காது, நீ வந்துட்டு அறிவார்ந்த சிந்தனை தெளிவோட இருக்க மாட்ட. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவ, பொறாமைப்படுவ, கெட்ட சிந்தனை வரும், கெட்ட எண்ணங்கள் வரும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவன் அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே புத்தர் சொன்னாரு, இந்த கெட்ட எண்ணம் இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருந்து அழிச்சிரு அப்படின்னாரு. நான் அதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்களா, என்ன கெட்ட எண்ணம், நான்லாம் கெட்ட எண்ணம் இல்லையே, அது உனக்கே தெரியாத உனக்குள்ளே வந்துடும், அது உன்னோட மூளைக்குள்ளே ஏறிக்கும், ஏறிக்கிட்டு என்ன பண்ணுன்னா உனக்கு இந்த ஆணவம், கோவம், பொறாமையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மொத்தமாக தரும். நீ என்ன சிந்திக்கிறப்ப தனியாக உட்காந்துட்டு அமைதியாக இருந்து எதையாவது போட்டு சிந்திச்சு உன் மூளை வந்து அந்த ஒரு எண்ணத்துக்கு போயிடும், அந்த கெட்ட செயலை தான் செய்யணும் அப்படிங்கிறத விரும்பும். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உன்னோட மூளை போயிடும். அதனால வந்துட்டு அந்த கெட்ட எண்ணங்களை வந்து சிந்தனைகளை நீ வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இழந்ததுனால தான் இப்போ நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ட்டு அவரு சொன்னார். என்னென்னத்தெல்லாம் நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, ஆணவம், பொறாமை, கோபம், கெட்ட எண்ணம், இதெல்லாம் இழந்துட்டு இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு புத்தர்கிட்ட கேட்டான். அதுக்கு புத்தர் சொன்னாரு, இதெல்லாம் இழந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உட்காந்து தியானம் பண்றேன் இல்லையா, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாரை பார்த்தும் நான் கவலைப்பட போறது இல்லை. அவங்க வந்து கார் வாங்கினா எனக்கு என்ன, இவன் சொத்து வாங்கினா எனக்கு என்ன, அவன் பங்களா கட்டினா எனக்கு என்ன, வந்துட்டு அவன் பொண்ணும் பொருளும் வச்சுட்டு சுகபோகமா வாழ்ந்தா எனக்கு என்ன, அதை பற்றியெல்லாம் நான் ஃபீல் பண்றது இல்லை. நான் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த தியானத்தில் ஈடுபடுறேன், அதனால எனக்கு வந்துட்டு மன நிம்மதி கிடைக்குது, என்னோட மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நான் நல்ல சிந்தனையில் இருக்கிறதுனால என்னோட செயல்களும் நல்லா இருக்கும், நான் வந்துட்டு அமைதியான வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பீஸ்ஃபுல் எனக்கு இருக்கு, மன நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னாருங்க. அதை அவன் கேட்டுட்டு உடனே ஆச்சரியப்பட்டான். பரவாயில்ல, புத்தர் சொன்ன மாதிரி நம்ம இந்த கோபம், ஆணவம், ஆங்காரம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம கிட்டேருந்து தூக்கி தூர போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும். அதாவது எப்படி இருக்கும், சூரிய உதயம் எப்படி டெய்லி வந்துட்டு காலையில சூரியன் உதிக்கிறப்ப பிரகாசமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் மனிதர்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் சிந்தனை தெளிவோடு நல்ல எண்ணங்களோடு ஆணவம், ஆங்காரம், பொறாமை, வேற்றை இவைகளை அழித்து நாம் நம் வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு பூ மலர்வது போல, அந்த சூரியன் உதயமாவது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு
ஞானோதயத்தோட இந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், மன நிறைவை கொடுக்கும், மன நிம்மதியோட வாழ்வோம் அப்படிங்கிறத புத்தர் சொன்னதுலேருந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து சந்தோஷமா இருந்தா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள, நம்ம சொந்த பந்தங்களை நம்ம எப்படி பார்த்துப்போம், சந்தோஷமா பார்த்துப்போம் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவு அடையணும், சிந்தனையை தெளிவாக வச்சுக்கணும், நல்ல எண்ணங்களை யோசிக்கணும், மனசில் அன்பு வச்சுக்கணும், பாசம் வச்சுக்கணும், கருணையோடு இருக்கணும். இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்கிறப்போ நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாத எப்படி ஒருத்தவங்க கூட நம்ம இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்ன்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு, உள்ளுணர்வுலாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், நல்லதை தானே செய்கிறோம், மற்றவங்களுக்கு நல்லதை தானே கொடுக்குறோம். அதனால தான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தியானத்தை பண்ணுங்க அப்படின்னு புத்தர் சொன்னார். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால என்ன சொன்னான், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் தியானம் பண்ணுறதுனால இவ்வளோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நானும் நாளையிலேருந்து இல்லை நின்னையிலேருந்தே நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டுட்டு விடைபெற்று போனாங்க. அந்த மாதிரியே போயிட்டு வாழ்க்கையில் அவங்க வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அன்போட பேசினான், ரொம்ப வாஞ்சையோட கருணையோட பழகினான், அவங்ககிட்ட இருந்த பொருள்களெல்லாம் கொஞ்சம் கொடுத்தான், அவனால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சான். அப்போ அவனோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப பிரகாசமாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சூரியன் இப்படி உதிக்கும் போது அந்த உலகமே வந்து பிரகாசமாக இருள் நீங்கி ஒளி வீசுகிறதெல்லாம் அந்த மாதிரி அவனோட வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களும் போய் அவன் சந்தோஷமா இருந்தான், அவன் குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ந்தான். இதை வந்து அவன் மட்டும் செய்யற விஷயத்துக்காக நம்ம இதை சொல்ல வரல. யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அந்த வாழ்க்கையில எல்லாமே எப்படி அவங்களுக்கு கிடைச்சதோ அதை வந்துட்டு நம்ம இந்த புத்தர் மாதிரி ஞானிகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல இருக்க முன்னோர்களாக இருக்கட்டும், மூத்தவர்களாக இருக்கட்டும், நம்ம தாய் தந்தையர் யாரா இருந்தாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு சிந்தனை தெளிவுற்று சிந்தனை வந்து தெளிவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது சொல்கிறபடி நம்ம கேட்டு நடக்கிறப்போ இந்த மன தெளிவும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்குவதற்கான தெளிவும் நமக்கு கிடைக்கும். அதாவது துன்பம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த துன்பத்தை கண்டு நீ என்னைக்குமே வந்து துவண்டு போக மாட்டேன், சந்தோஷமாக சிரிச்சுட்டு அதை எதிர்நோக்குவேன். எப்படி தெரியுமா, வாடா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தைரியங்கிற தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்குற விஷயம் வந்து தைரியத்தையும் ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கும். அதனால அந்த வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அதுல இருந்து நம்ம விடுபட்டு வர முடியும். அப்ப என்னது, நம்ம ஏற்கனவே நம்ம மன அமைதியா இருக்கு, தெளிவா இருக்கு, சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கு. அப்ப இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து துயரங்களை பார்த்து நம்ம வருத்தப்பட மாட்டோம் அப்படிங்கிற விஷயம்தான். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த புத்தர் வழிபோக்கனோட கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி உதயமாகுதோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம பிரகாசமா வச்சுக்கணும். ஏன்னா எப்படி இருக்கணும், நல்ல மன நிம்மதியோட ஆரோக்கியமா சந்தோஷமா மற்றவங்களையும் நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறதான். அதனால கண்டிப்பாக நீங்களும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, எப்படி வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, என்னோட சேனல் நேம் அப்பு தேவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னோட சேனலை வந்து நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டினீங்கன்னா ஆல் வரும், ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. ஓகே, பாய், see you next video, bye bye.